ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு. பி என்பவர் தனியா அந்த வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. ஓகே, 10க்கு 15க்கு எல்சிஎம் பார்த்தா எவ்வளவு வரும்? 30. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 30 பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்டெப் நம்பர் 1 30 பைக்ஸ். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகே, 30 பைக். ஏ எத்தனை பைக் பண்றாரு ஒரு நாளைக்கு? 30 பைக்ல ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரா? 3 பைக் பெர் டே. ஓகே, பி வந்து 2 பைக்ஸ் பெர் டே. இப்போ மொத்தம் 5 பைக். 2 பேரும் செய்யற வேலை எவ்வளவு? 3:2. ஒரு 3 பைக் பண்ணாருன்னா ஒரு 2 பைக் பண்றாரு. அப்ப மொத்தம் வர்ற அமௌண்ட் எவ்வளோ? 2 லட்சம் ரூபாய். இப்போ 2 லட்சம் ரூபாய 5x மொத்த வேலை எவ்வளவு? 5x தானே. அப்போ 2 லட்சம் ரூபாய வந்திருக்கு 5x பிரிச்சீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 4 5 20. கரெக்டா? 2 3 4 40,000 ரூபாய். ஒரு எக்ஸ் வேல்யூ 40,000 ரூபாய். அப்போ 3x அப்படின்னா 3 × 40k 2 × 40k. சரிங்களா? இது ஏவோட ஒர்க்கு, இது பியோட ஒர்க்கு, சம்பளம். அப்ப 3 × 40 120k, 2 × 40 80k தானே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏ பெரும் தொகை எவ்வளோ? 120k. 120k 1,20,000.